அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்காக கெரியருடைய உச்சத்தை விட்டுக்கிட்டு வந்தேன்னு சொல்லி தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நடிகருடைய அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இப்போது 20 லட்ச ரூபா மோசடி வழக்கில் கைதாயிருக்காப்லங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய தென்காசி மாவட்ட இணை செயலாளர். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்சன். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். என்னங்க இது, மக்களுக்காக வந்தேன்னு சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணலாமா? உச்சத்தை வேற விட்டுட்டு வந்திருக்கீங்க. உங்கள் அண்ணன் உங்களை நம்பிலாம் தானே பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் அண்ணனை கேவலப்படுத்துறீங்க? அண்ணனை கேவலப்படுத்துறத விடுங்க, அண்ணனே இந்த சம்பவத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்னும் அவரை வந்து கட்சியிலேருந்து கூட தூக்கலை. என்ன இது மோசடி பெயர் வழிக்கெலாம் வந்து கட்சியில் இடம் கொடுக்கலாமா? கட்சியில் சரி இடம் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு, அட்லீஸ்ட் அந்த நபரை கட்சியை விட்டு நீக்கவாது செய்யலாம்ல. அதுவும் கிடையாது. எங்கே அவங்க கட்சிக்காரன் யாரை போட்டு அப்யூஸ் பண்ணாலும் அதையும் கண்டுக்கிறதும் கிடையாது. எத்தனை பொண்ணுங்க வந்து சொன்னாலும் சரி, எத்தனை நபர்கள் வந்து எடுத்து சொன்னாலும் சரி, காதில் கேட்கவே செய்யாது. அதே மாதிரி தான் கட்சிக்காரன் யார் இந்த மாதிரிப்பட்ட தவறுகளில் ஈடுபட்டாலும் அதுவும் காதுக்கே போகாது போல இருக்குது தலைவருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரே தூக்கம். அப்பப்போ ஏதாவது திமுக சார்ந்து ஏதாவது அறிக்கை விடணும்னா ஓடி வந்து அறிக்கையை போட்டுட்டு ஓடி போய் மறுபடியும் தூங்கிடுறது இல்லையா? அதுவும் பாருங்க, இந்த அணிலுடைய மூளை எப்படியெல்லாம் வேலை பார்த்துருக்கு பாருங்க. இந்த வடக்கன்ஸ்லாம் பண்ணுவானுங்க இல்லையா, அதே டெக்னிக்கு. கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த அஷ்ரஃப் அப்படின்ற ஒரு நபரை வந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த இந்த அணில் வந்துட்டு தொடர்பு கொண்டிருக்கு. இந்த பண மோசடி பேர் வழி அந்த மனுஷங்கிட்ட போய், அந்த அஷ்ரஃப்ன்ற மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் பண மோசடியில் ஈடுபட்டிருக்கீங்க, உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்குங்க. இதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா எனக்கு 20 லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொல்லி இந்த அணில் கேட்டிருக்கு. அந்த அஷ்ரஃப்ன்ற நபரும் இந்த அணிலுக்கு காசை அனுப்பி விட்டுருக்காப்புலங்க. அதுவும் பாருங்க, இவர் வாங்கின காசை இவர் வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அந்த நபர் அதையும் நம்பி அனுப்பியிருக்காப்புல. இவர் அந்த காசை திருப்பி கொடுக்காததுனால அந்த நபர் பார்த்தீங்கன்னா போலீஸில் போய் புகார் அளிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் போலீஸோடைய விசாரணையிலே என்ன தெரிய வருதுன்னா, பேச்சிக்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவரும் தென்காசி மாவட்டம் தான், அவருடைய வங்கி கணக்கில் இந்த பணமெல்லாம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அந்த பேச்சிக்குமாரை விசாரித்த இடத்துல இந்த கிரிப்சன் மாட்டி பிடிச்சிருக்கான். இந்த பேச்சிக்குமாரோடைய வங்கி கணக்கை பயன்படுத்தி இந்த கிரிப்சன் பல மோசடிகளில் ஈடுபட்டதா தெரிய வருது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனைகள்லாம் நடந்திருக்குங்க இந்த வங்கி கணக்கில் இருந்து, இந்த கிரிப்சன் மூலியமா. என்னையா இது, என்ன இது, என்ன இப்படிப்பட்ட குற்றவாளிகள், குற்றம் செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் இப்படி தாவேக்கால சேர்த்து வச்சிருக்கீங்க? பாஜகவுடைய சின்ன பாஜக போல இருக்கு இது. அப்படியே பாஜக மாதிரியே இருக்கு. எல்லா குற்றவாளி, எல்லா அக்யூஸ்டும் அங்கே தான் இருக்கானுங்க. அடுத்தது அப்படியே இன்னொரு செய்திங்க, தாவேக்கா கட்சியில், இந்த வீணா போன கட்சி, இது ஒரு கட்சின்னு இந்த கட்சியில் பதவிக்காக சண்டை போட்டிருக்காங்க. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பதவிக்காக மோதிருக்காங்க 2 நபர்கள். என்னங்க இது? அதுவும் பாருங்க, 2 தரப்பு மோதிருக்காங்க. சுமங்கலி ராஜா அப்படின்றவரும் சுரேஷ் அப்படின்றவங்களும் 2 பேருக்கு தான் இந்த சண்டை போல இருக்கு. இவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் திரண்டு அதுவும் நடுராத்திரி சண்டை போட்டிருக்காங்க. பார்த்துக்கிட்டுங்க, சண்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருக்காங்க. தற்கொலைகளுக்காக தற்கொலையால் நடத்தப்படும் ஒரு தற்கொலை கட்சி தான் தற்கொலை வெற்றி கழகம். இவங்க தலைவருக்கு இதுவும் காதில் கேட்காதுங்க. என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன, நீங்கள் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, நீங்கள் மோசடி பண்ணுங்க, நீங்கள் எவனையும் அப்யூஸ் பண்ணுங்க, யாரையும் அப்யூஸ் பண்ணுங்க, யாரையும் கொலை மிரட்டல் கொடுங்க. சமீபத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு தாவேக்காரனுங்க கொலை மிரட்டல் கொடுத்து ஒரு சாட்டை துரைமுருகனை வந்து வெட்டி சாய்க்கிற மாதிரி ஒரு காணொலியை ரெடி பண்ணியிருக்கானுங்க. அந்த காணொலி இங்கே ப்ளே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வக்கர எண்ணம் கொண்டவனுங்க தான் இந்த தாவேக்காரனுங்க. நம்ம சொல்கிறது, நம்ம கன்வே பண்ணுறது வந்து நம்ம டோன் வந்து மேபி ஒரு ஃபன்னியான டோனில் சொல்லலாம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். தாவேக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கனாலும் புரிஞ்சு தொலைங்கடா. இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஈடுபடாதீங்க. ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணுறதோ, இல்லை கொலை மிரட்டல் கொடுக்குறதோ, கொலை பண்ணுற மாதிரி ஒரு காணொலி மேக் பண்ணுறதோ, இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனம் கிடையாது. உங்களுக்கு அரசியல் ரீதியாக என்ன வெறுப்பு வேணால் இருக்கலாம், அரசியல் ரீதியாக அவங்க மேலே என்ன கருத்து முரண் வேணால் இருக்கலாம், வச்சுக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது நீங்கள் ஒரு காணொலி வெளியிடுறது கூட ஒரு கொலை பண்ணுற மாதிரி இப்படிலாம் கூட, இந்த அசுரன் படத்தில் வந்து தனுஷ் வந்து வெட்டுன்னு வெட்டுவாப்பில் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காணொலிங்க. பார்த்ததுமே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இவனுங்கெல்லாம் எந்த அளவுக்கு தற்கொலைகளாக இருக்கானுங்க. அரசியல் ரீதியாக ஒருத்தனை நமக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்னு வச்சா கூட, எனக்கும் தான் பிடிக்காது சாட்டை திருமுருகனை, இருக்கட்டும், அதுக்காகன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது.
இதெல்லாம் தட்டி கேட்டு தான் ஆகணும். இவனுங்க நாளைக்கு வெறுப்பு இருக்குன்றது காரணமாக அது நம்மக்கிட்டேயும் வந்து நிற்கும் கடைசியில். அந்த ஒரு காணொளி இவங்க கிரியேட் பண்ண நபர் வந்து ஃபன்னியாக கூட கிரியேட் பண்ணியிருக்கலாம். அது என்ன இன்டென்ஷன்லேயே தெரியாது. சாட்டை தூரம் இருக்குன்னா புழக்கிற நாள் சீக்கிரமாக வரும் அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கான் அந்த காணொலியுடைய கேப்ஷனில். இது வந்து ஒரு காணொலியாக வந்து இவன் ரெடி பண்ணிட்டான். இந்த தற்குறிகள் பார்க்குற தற்குறிகள் என்ன தெரியுமா நினைப்பானுங்க, அவன் என்ன இன்டென்ஷன்லாம் அவன் சும்மா கிரியேட் பண்ணி போடுவோம், வியூஸுக்காக கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு கிரியேட் பண்ணான்னு என்னமோ தெரியாது. இந்த பார்க்குற தற்குறிகள் எல்லாம் சின்ன பசங்க. அவனுங்க மைண்டில் அது எப்படி போய் சேரும்? பார்த்தீங்களா, ஒரு காணொலியே வருதுன்னா அப்போ இது நம்ம அஃபிஷியலாக நம்மளே பண்ணலாம், நம்மளே வந்து இதெல்லாம் சாட்டை திருமுறைனா எங்கேயாவது நேரில் பார்த்தா அவனை புழக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவானுங்க. அரசியலை எப்படி கையாளணும், அரசியல் ரீதியாக ஒருத்தவங்களை எப்படி வீழ்த்தணும், அரசியலாக நம்ம அவங்கள எப்படி நம்ம வந்து விமர்சிக்கணும் அப்படின்ற அடிப்படை கூட தெரியாத மழுமட்டத்தனமான தவிட்டு தற்குறிகள் தான் இந்த தாவேகா காரணங்க. சரி, அடுத்ததா தாவேகா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கியமான நபர்களுடைய பேசும் திறன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானை வழக்கணம் என்னையா இது புதுசா இருக்கு? வீட்டில எல்லாம் தமிழ் தான் பேசுவீங்களா? மாலை வணக்கம்னு சொல்லுவீங்களா இல்லை மானை வழக்கணம்? இது என்ன புது வார்த்தையா இருக்கு? என்னங்க இது? எப்படிங்க இவங்க தமிழக வெற்றி கழகம்னு வச்சு தமிழ் மக்களுக்காக நான் வந்திருக்கோம் அப்படின்லாம் எப்படி சொல்றாங்க? ஏதோ ஒரு இடத்துல வாயில வந்து வார்த்தை தவறுது அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, முக்கால்வாசியும் வார்த்தை தவறி தான் பேசுறாங்க. ஏதோ கொஞ்சம் இடத்துல சரியா பேசுற மாதிரி இருக்கு. ஏங்க என்னங்க இது? வழக்கறிஞர் நீ வழக்கறிஞி என்னையா இது? எந்த நாட்டுக்காரங்கய்யா நீங்க எல்லாம்? தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்தீங்க, என்னையா தமிழ் கூட வரல, வழக்கறிஞர் அணின்னு சொல்ல முடியல பாருங்க. வழக்கறிஞி எல்லாவற்றையும் முட்டி விட்டு என்னையா சொல்றீங்க? புரியலையா சத்தியமா? மாவட்ட நிர்வாகிகளே, அதை உயிர் போட வெற்றிக்கு தான் தலைவர் அமைச்சர் முதல்வர் விஜய் அவர்களே என்று வாய்ப்பை தருவார். முதல்வர் வேட்பாளர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களே. வெட்டி தலைவர் வெட்டியாக இருக்கும் தலைவர் வெட்டி தலைவர் முதல்வர் விஜய் அவர்களே. என்னங்க இது? விஜய்னு கூட சொல்ல வரல வாயில. விஜய்க்கும் விஜய்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து முதல்வர் வேட்பாளர், மக்களின் முதல்வர் வேட்பாளர், விருப்பமுள்ள முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்லாம் போட்டுருக்காங்க. அது ஊன்னு போட்டுருங்க, விஜய்னு போட்டுருங்க. ஐயா, தமிழ் மொழி எவ்வளோ அழகான மொழி. அந்த உச்சரிப்புலேயே எவ்வளோ அழகு நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ அழகானது. இல்லையா இப்படி போட்டு குடும்பப்படுத்துறீங்க தமிழ் மொழியை? அது ஒரு நபரோ 2 நபரோ இருந்தால் பரவாயில்லங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. தமிழே வாயில் வரல. எல்லாம் வந்து எங்கேயோ வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களாம் சேர்ந்து வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்து உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. அடுத்ததா அதிமுகவோட ஐடி விங்கு ஒரு காணொளி வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொளியை லைட்டாக பாருங்க. சிவகங்கையில் இருந்துதான் உலக நாகரிகம் ஆரம்பித்தது என தமிழர் நாகரிகத்தை உலகறிய செய்த கீழடி நாயகரே, புரட்சி தமிழரே, வருக வருக. பேஷ் ரொம்ப அருமையா இருக்கு. என்ன இது என்ன எடாப்ஸ் ப்ரோ? என்ன ப்ரோ இது இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? ஆரியர்களுடைய கைக்கூலின்றதை அப்படியே நிரூபிச்சிட்டீங்களே. இந்த காணொளி கீழடியை அப்படியே அவமதிக்குதுங்க. இது என்ன இது அதிமுக பண்ற வேலையா இது? கீழடியுடைய வரலாறு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாதுன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கீழடி ஆய்வுக்கு ஜாதி சாயம் பூசுறது என்ன மாதிரியான ஒரு கேடுகட்டத்தனம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொரு அதிமுகவை சேர்ந்த ஒரு சங்கி சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா? இந்த கீழடி பண்பாடுன்றது பாரத பண்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. கீழடி நாகரிகம் தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லி நிரூபித்ததுக்கு அப்புறமும் இப்படி கேவலமாட்டு ஒரு ஏஐ வீடியோவை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பாஜக கூட கைகோர்த்து அவங்களுடைய சித்தாந்தங்களை ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அறநிலையத்துறையிலிருந்து காசு எடுத்து கல்லூரி கட்டுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சங்கித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தார் எடப்பாடியார். இப்போ இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா அதிமுகவுடைய முடிவுரை சீக்கிரமாக எழுதப்படும் தான் நினைக்கிறேன். தமிழ் இனத்துடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக கங்கணம் கட்டிக்கிட்டு அலைகிறாங்க. அவங்க கூட கை கோர்த்துக்கிட்டு இவங்களும் பாருங்க, அது வந்து தேர்தல் கூட்டணி, அது வந்து சித்தாந்த கூட்டணி கிடையாது, வந்து தேர்தலுக்காக திமுக வீழ்த்துறதுக்கு தான் நாங்கள் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்க, அப்படி இருக்க விட மாட்டாங்க பாஜக. இது நமக்கு தெரியாதா?
கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களுடைய சித்தாந்தங்களை தமிழ்நாட்டில் நிறுவுறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் முயற்சி பண்ணுவாங்க. அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அவங்க கூட இருந்துக்கிட்டு தலையாட்டி பொம்மை மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எடுபடவே செய்யாது. தமிழர்களுடைய வரலாற்றை மறைக்கணும் அப்படின்னு நினச்சா தமிழ் மக்கள் தேர்தலில் அதிமுகவுக்கு தரமான பாடம் புகட்டுவாங்க. பக்கம் தான் போகிறாங்க. இந்த வீடியோவை எப்படியும் ஒரு நபர் வந்து ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி இதை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த நபருக்கு வந்து ஒரு மாதிரி கூசலையா உள்ளார, என்னடா இது கீழடிக்கும் இந்த பார்ப்பனர்களுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்கு நம்ம இப்படி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம ஏன் பண்ணணும், இப்படி எதுக்கு எடிட் பண்ணி நம்ம போடணும்னு சொல்லி கொஞ்சம் கூட கூசவே இல்லை பாருங்களேன். இந்த காணொலியை கண்டித்து விஜய் அவர்கள் எந்த அறிக்கையுமே விடலை. சிவகங்கையே கட்டி ஆண்ட வேலு நாச்சியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காப்புல விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு காணொலியை அதிமுக ரெடி பண்ணி இப்படி கேவலமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இதை கண்டித்து அறிக்கையை விடலை. இதை கூட கண்டிக்க மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன தமிழக மக்களுக்கானவர்கள், என்ன தமிழக வெற்றி கழகம், வெக்கமா இல்லையா உங்களுக்கு இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு கட்சி வச்சிருக்கிறதுக்கு? எடப்பாடி பழனிசாமி முழுக்க ஒரு சங்கியா மாதிரி டாப்ல பாஜக கூட கூட்டணி வச்சு, அது மட்டும் இல்லாமல் ஆரியர்களுக்கு பக்காவான ஒரு அடிமையாக போய் மாட்டிக்கிட்டு அங்கே போய் இருக்காப்புல. இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமும் அதிமுக முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிருச்சுன்ற இந்த சாதாரண விஷயம் கூட புரியாமல் ஒருத்தன் இருக்கானா, அவனை மாதிரி ஒரு தற்கூரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இது அனைத்து தாவைக்காரங்களுக்கும் பொருந்தும். இதை கண்டிக்காமல், இதை பற்றி பேசாமல், இதை அப்படியே வந்து கடந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க தெரியுதா? அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை, டேக் கேர்.